எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கபடி பிளேயர் 14லேருந்து 15 வயசு வரைக்கும் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 15 வயசு ஆனோடனே அவங்களுடைய ஹைட் வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களோட வளர்ச்சி வந்து முழுமையடையுது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் மொத்தமாக டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஒரு ஒரு பிளேயர் வந்து தன்னை ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிட்டு அவங்களோட வேயை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெண்கள் விஷயத்துக்கும் பேட் ஹேபிட்டுக்கும் தங்களை அடிமைப்படுத்தி ராங் வேல போயிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் அதிகமாக இருக்காங்க. +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்களுடைய அவங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுற அவங்களோட கோச்சுக்கும் உண்மையாக இல்லாமல் பேரண்ட்ஸுக்கும் உண்மையாக இல்லாமல் தங்களையே ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் +1 +2 படிக்கும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த 2 வருஷம் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் தான் காலேஜ் போகும்போது உங்களுக்கு ஃப்ரீ சீட்டில் படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கபடி ஜேர்னி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் போன அப்புறம் நீங்கள் நல்லா விளையாடுக்கு இந்த 2 வருஷம் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 வருஷம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலேஜ் போன அப்புறம் ஒரு 21லேருந்து 25 ஏஜுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குவீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் கோச்சுக்கு உண்மையாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.